காளி 8 பேரை சத்தியிடம் கொய்கொடுக்கையானாகதாளி வரும் வேண்டும் குழந்தைகளை எடுப்பதற்கு பறக்கிற படகு வேண்டும் பாரதியும் கட்ட போவே பார்த்தாரே பகவானோ பயப்படாத அடியம்மா பார்வதியா அம்மா பார்வதி பார்வதி என்னத்தப்பா பார்க்க சொல்லுத பகவான் கூப்பிடுறாரு அம்மா அம்மா பார்வதிய பார்வதி ஈஸ்வரியே இறையவனே உமையவளே சங்கரியே என்னிடத்திலே 2 வரம் இருப்பதை உங்க அண்ணன் சொன்னதினால பார்வதி உங்க அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணன் குழந்தைகளை எடுத்து வரக்கூடிய வேளையில களவாணிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கி விடுவார். களவாணிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கி யாகங்களிடத்திலே தலை குனிந்து நிற்பார். அம்மா போ என்று சாபங்களை கொடுத்தார். நாகதாளி வரம் வேண்டும், பறக்குகிற படகு வேண்டும் ஆண்டவா பகவான. அம்மா பார்வதி என்னங்க என்னிடத்திலே இருக்கக்கூடிய 2 வரம் இந்த வரந்துதான். ஆமா இந்த வரத்தை அம்மா பார்வதி சொல்லுன்னு அடிச்சானே அதான் என்னன்னு தெரியல. இன்னைக்கு பறக்கும் படகு வேண்டும், நாகதாளி வேர்களும் வேண்டும். இந்த 2 வரத்தை என்னிடத்துல டீ ஊத்தினான். ஆமா 2 வரம் இருப்பது என்னது? 2 வரம் இருப்பதை ஆமா 2 வரங்களை இருப்பதை சொன்னேன். 2 வரமானதை என்னிடத்திலே இருப்பத ஈஸ்வரி அம்மா பார்வதிய 2 வரமானது இருப்பதை உங்க அண்ணன் என்னிடத்திலே உண்மையை சொன்னதினால உங்க அண்ணன் குழந்தைகளை எடுத்து வருவதற்கும் அந்த நாகங்களிடத்திலே தலை குனிந்து களவாணி என்கிற ஒரு பட்டங்களை பெறுவார் போ என்று சாபங்களை கொடுத்தார். பார்த்தால் ஆதி சத்தியானவள் வரங்களை வாங்கி கொண்டு என் மாயவன் கோபால கண்ணனிடத்திலே கொடுத்தார். மாயவனோ வரத்தை வாங்கி கொண்டு எப்படி வருகிறார் தெரியுமா? சாமி கைலாச மலை கடந்து கைலாச மலை கடந்தோங்க கருண சங்கிலி பருவதமாங்கே பாலமை பாரோங்க பாலம் மேனகையா ஒரு சுனையாக மேனகையா ஒரு சுனையோ சாமி இருட்டு நாடு கடலவே யாகம் போதி பட்டணமாக ராஜா நாடு மெட்டு ராஜா குணமுடனே வருவார். என்பெருமான் கோவால மாயவன் உருவம் விட்டு வீட்டுங்க மறுசுருவம்
வந்தானை கொண்டாங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய ஆளை ஏமாத்த போனோம்னா எப்படி போகணும்? இப்போ 145ஓட போகணும். பெரிய ஆளை ஏமாத்த போனோம்னாப்பா ஆமா 145ஓட போனா தான் பெரிய ஆளை ஏமாத்துவாங்களோ? தாத்தா ஒண்ணு வச்சிருக்க வாரியரானா வந்துருவாரு. அப்படியா? ஆமா. ஏன சின்ன பிள்ளைங்க ஏமாத்த போனோம்னா எப்படி போகணும்? குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியோட போகணும். அப்படியா? ஒரு சாக்லேட் போதும்னே. அது போதும்னா போதும். அதனால ஆமா என் மாயவன் கோபாலக்கண்ண ஆமா பிள்ளைகளை தூக்கி செல்ல வேணுமே என்றும் காவி நல்ல புடையணிந்தோ களத்தில் ஒத்திராஜ மாலை ஓட்டே தொட்ட நாமம் தொன்னித்தாரோ இட்ட நாமம் 27 தூய வந்தா என்பரும் நாமத்தை பழக்க சாத்தி பச்சை மாறுவாரே துளசி மணி மார்பில் போவாட்டோ சுவால்னா பைய கையில் எடுத்தோங்க சுவால்னா பைய கையில் எடுத்தோங்க மாயம் பெருமாளும் வாராரே சுவாமி ஆயவன் என்பரோமா 10 கடல் கடந்தோ படங்கி வர்ண பாறை பார்ப்போம் பச்சை மால் வந்த போதோ பச்சை மால் வந்த போதோ என்ன குதானாவே கோபாலக்கண்ணன் வந்த போது நாகமுடி ராஜனும் நாகக்கன்னியாகிய பெண்ணானவளும் மன்னவனும் தேவியும் குழந்தைகளுக்கு இறை தேட வேணுமே என்று என்ன செய்கிறார்கள்? என்ன செய்தாங்க? மலைவளையிலே சென்று கொம்புத்தேன் எடுக்க சென்றார்கள். கொம்புத்தேனை எடுக்க சென்ற போது என் அம்பிகையாகப்பட்ட மாரியானவள் ஈஸ்வரியாகப்பட்ட முப்புடாதி சந்தனமாரி சடமாரி ஆந்தாரி கனகதுர்க அக்னிவாரி புதுமாரி அட்டகாளியர்கள் 8 பேரும் கைலாச மலையிலே கொம்புத்தேனை கொண்டு போய் எடுக்க சென்றார்கள். இவர்கள் கடல் கரையும் அனலதியில வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கிறார். எப்படி வீடு கட்டுதா? எப்படி கட்டுறா? படை வீடு. அம்மா பெரிய வீடு. பெரிய வீடு. புது வீடு. சின்ன வீடு. சின்ன வீடு கட்டுதாலோ? அம்மா சின்ன சின்ன வீடு கட்டுதா? அம்மா மணல கட்டி வாடுதானே படையா வீடு கட்டுதா? சின்ன சின்னதா வீடு கட்டுதா? ஆயவன் என் பெருமாள் கோபாலக்கண்ணன் பார்த்தான். என்ன செய்தான்? அவர்களுக்கே தெரியாம வேற கொடுக்கிறார். ஏ அம்மா மாறி, ஏ ஈஸ்வரி காந்தாரி கனகதுர்க்க, அம்மா ஏ பூமாரி பொன்மாரி புதுமாரி, ஏப்பா ஜடமாரி சந்திரமாரி, நீ புது வீடு கட்டியதனால இன்னையிலிருந்து உனக்கு புது வீட்டம்மா என்று ஒரு பெயர். படை வீடு கட்டியதனால் வடை வீட்டம்மாள் என்று ஒரு பெயர். அம்மா அம்மா இருக்கல்ல தேம்பொத்தையில வடை வீட்டம்மானு எங்க ஊர்ல முண்டகண்ணியம்மா இருக்கா. அப்படியா? முண்டகண்ணியம்மாளா? முண்டகண்ணியம்மாடா யாரு? உங்க ஊர்ல இருக்கான படை வீட்டம்மாள் வடை வீடு கட்டியதனால் வடை வீட்டம்மாள் என்றும் அம்மா பச்சைமாள் பேர் நாமங்களை கொடுத்தா. அப்படி கொடுத்த வேளையில நாகலோகத்தின் முன்னாலே வந்து நின்றான். அன்னம் கேட்பதை போல் வராறு ஆண்டவன் அச்சுதன். எப்படி வருவாரையானா? அக்கம் இல்ல பக்கம் இல்ல ஆண்டி நாம் மண்டாரோ, ஆண்டி நாம் மண்டாரோ, அள்ளி பிச்சை கோட்டிடமா ஆண்டி நாம் மண்டாரோ, அள்ளி பிச்சை நீ கோடமா ஆண்டி நாம் மண்டாரோ, நான் கிழட்டு நல்ல பண்டாரோ
போட்டிடமா ஆண்டி நாம் எனக்கு காசி வடகாசி ஆண்டி நாம் மண்டாரோ ஆண்டி நான் மண்டாரோ கொஞ்சம் கஞ்சிருந்த போட்டிடமா ஆண்டி நாம் மண்டாரோ கஞ்சி பிச்சை போட்டிடமா ஆண்டி நாம் மண்டாரோ ஆண்டி நாம் மண்டாரோ எனக்கு அள்ளி பிச்சை போட்டிடமா எனக்கு சொந்தம் இல்ல பந்தம் இல்ல ஆண்டி நாம் நான் மண்டாரோ ஆண்டி நான் மண்டாரோ மண்டாரோ எனக்கு சோறு இருந்த போட்டிடமா ஆண்டி நாம் மண்டாரோ சோறு இருந்த போட்டிடமா ஆண்டி நாம் மண்டாரோ ஆண்டி நாம் மண்டாரோ எனக்கு சொல்லி மிச்ச போட்டிடமா எனக்கு அக்கம் இல்ல பக்கம் இல்ல ஆண்டி நாம் நான் மண்டாரோ ஐயா ஆண்டி நான் மண்டாரோ கொஞ்சம் அள்ளி பிச்சை நீ கோடமா ஆண்டி நாம் மண்டாரோ அள்ளி பிச்சை நீ கோடமா ஆண்டி நாம் மண்டாரோ ஆண்டி நாம் மண்டாரோ எனக்கு அள்ளி பிச்சை போட்டிடமா ஏ மாயவன் கோபாலக்கண்ணன் பண்டாரம் பிச்சை பிச்சை கஞ்சி கஞ்சி என்று கேட்டார் அம்மா அட்டகாளி 8 பேரும் பார்த்தா அம்மா ஏ அம்மா ஏ முப்படாதி ஏ முப்படாதி ஏ சந்தனமாரி சடமாரி அம்மா என்னட்டி ஒரு பண்டாரம் பிச்சை கஞ்சின்னு கேட்கானே ஆமா இவன் யாரா இருக்கும் யாரா இருக்கும் என்ன ஆச்சு என்ன வாங்கட்டியா போய் கேட்போம் ஆமா ஏ தாத்தா என்ன ஏ தாத்தா ஏ கிழவா ஆமா உனக்கு இப்ப பக்கம் ஊர் என்னது ஏப்பா எனக்கு ஊர் வடக்கவாடி ஏ தாத்தா ஓ ஊர் எதியா எனக்கு ஊரலையா ஊரலையா நல்லா தானே இருக்கு உனக்கு ஊரவும் இல்ல சிறங்கும் இல்ல ஆ, நல்லாதான் இருக்க ஆமா உன் மேலுக்கு என்ன ஆ. பூரா ஊரு தீவனம் ஏப்பா நாங்க மட்டும் தான் சாப்பிடுறோம் ஆமா எல்லாரும் அள்ளி சாப்பிடுறாங்க ஊரு தீவனம் அம்மா நல்லா கொழுப்பு கறி வச்சுட்டு பார்த்துக்கோ அம்மாளுக்கு உழைக்கமுல கேட்டா அதை சொல்லிக்கிடுவாங்க அம்மா அம்மாளுக்கு உழைக்க முடியும் ஆ. அதனால ஏ பேத்தி ஏ தாத்தா ஓ உனக்கு ஊர் எதியா ஏ வடக்கவாடி கிழட்டு பேலுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு பத்தியா ஏ நீ தப்பா நினையாத என்ன வடக்க வாடினோன்னா நீ அப்படி தப்பா நினையாத தாத்தாவ ஆ, எனக்கு வடக்க வாடி பக்கம் காசிமோ வடக்க வாடி பக்கம் காசி நடக்க வாடி பக்கம் காசியா தாத்தா உனக்கு ஆமா 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 அப்படி விவரமா சொல்லு ஆ. ஏ தாத்தா ஓ
ஹலோ. என் பச்சமாளாகிய என் பெருமாள் நவநீத நாராயண கண்ணன் கோபாலன் பாண்டுரங்கள். ஏ தாத்தா, ஓ உமக்கு ஊர் எதியா? எனக்கு ஊர் வடக்கவாடிமா. வடக்கவாடியா? தப்பா நினையாத. தப்பா நினைக்காத. ஆமா, வடக்கவாடி பக்கத்துல காசி தாத்தாவுக்கு. அந்த வாரணாசி பக்கம் காசி. சரி. ஏ இப்ப தாத்தா, வடக்க காசில இருந்து எங்க போறீங்க? நான் தெக்கனைக்கு போறேன். எங்க? தெக்க நோக்கி போறியா? அம்மா. தாத்தா, ஓ தெக்க எங்க போறிய? குமரிய பார்க்க போறேன். குமரிய பார்க்க போறியா? அதையும் தப்பா நினையாத. ஏ பாவி கிழட்டு பண்டாரத்துக்கு குடல்ல எவ்வளவு கொழுப்பு சுத்தி இருந்தா குமரி அந்த வயசுக்கு மேலையும் போய் பார்க்க போவான். அப்படி நினைக்காத. என்ன குமரினா சாதாரண குமரி கிடையாது. சாதாரண குமரி கிடையாதுடா. வேற தெக்க கன்னியாகுமரிக்கு போறேன். குமரி பகவதிய பார்க்க. குமரி பகவதிய பார்க்க. பகவதிய பார்க்க போறியோ? ஆமா, என் தங்கையாகப்பட்ட ஆமா குமரியிலே சென்று தீர்த்தமாடி ஆமா என் கண்ணி பகவதிய போய் பார்க்க போறேன் என்றா. எப்ப என் தங்கச்சிய பார்க்க போறேன்னாரு. பார்த்தா அங்க போற உமக்கு இங்க என்னையா வேலை? எப்பா அங்க என்ன வேலை? என்ன வேலை இங்க உமக்கு? என்னையா வேலை? எப்பா இங்க உங்களை ரொம்ப ஏ அம்மா ஏ காளிமார்களே, ஓ உங்களை இங்க ரொம்ப ஒரு அழகா பேசுனாங்க. அழகு உங்க வட்டழகு பொட்டழகா ரொம்ப பெருசா பேசுனாங்க. உங்க வட்டழகு உங்க பொட்டழகெல்லாம் ரொம்ப பெருமையா பேசுனாங்கம்மா பேத்தி. அப்படியா தாத்தா? அதனால உங்க அழக நான் பாத்துட்டு போலாம்னு வந்தேன். ஏ தாத்தா, ஓ ஏ தாத்தா, என்ன 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 பேத்தி பாத்துட்டல்ல? ஆமா, இடத்த காலி பண்ணு. ஏப்பா ஆனா பொழுதுக்குள்ள அங்க இருக்காத பாத்துக்கோ. இடத்த காலி பண்ணுனா ஓடிப்போ ஓடிப்போ. எங்க அம்மா நாகராஜனும் எங்க அப்பாவாகப்பட்ட நாகக்கண்ணியானவளும் வந்தார்களே, ஆனா அம்மா உன்னை கொத்தியே கொண்டு போட்டுருவாங்க பாத்துக்கோ. நஞ்சு விஷம் கொண்டவர்கள். ஆமா, நஞ்சு விஷம் கொண்டவர்கள். கொண்டவர்கள் பாத்துக்கோ. ஆமா, அதனால என்ன ஏ தாத்தா என்ன பேத்தி இடத்த காலி பண்ணி இதை விட்டு என்றார். அம்மா பார்த்தார். அம்மா என் பெருமாளாகப்பட்ட கோபால கண்ணன், ஆமா உங்களை கண்ட உடனே எனக்கு விட்டுட்டு போக மனசு இல்ல. பாத்தியா கரடி பேரு கொழுப்ப நம்மள கலாங்க வந்திருக்கான். ஏ பேத்தி என்னோட கைலாசமா என்றார். எப்ப அந்த வயதுலயா? என்னோட ஆதி கைலாசமா என்றார். ஆமா. ஏ பேத்திமார்களே, என்ன தாத்தோ உங்க கூட கைலாசம் வரணுமா? ஆமா ஆமா கைலாசம் வரணுமா? வரணுமா என்று ஆமா பேத்திமார்கள் கேட்டார்கள். சரி. ஏ தாத்தா, நான் கைலாசம் வந்தோம்னா அங்க என்ன இருக்கும்? ஏப்பா நீ கைலாசம் வந்தா நிறைய சாப்பாடு இருக்கும். சாப்பாடா? ஆமா, வருஷத்துக்கு ஒரு முறை. சரி. ஆண்டவன் பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணத்திலே பேத்தி தட்டப்புட்டலான சாப்பாடு நடக்கும். என்னென்ன சாப்பாடுலாம் தெரியுமா? சோறுக்கு சோறு, குழம்புக்கு குழம்பு, ரசத்துக்கு ரசம், அப்பளம் அப்பளம், பொரியல் பொரியல், கூட்டு கூட்டு. உங்க அத்தான் பகவானுக்கும் உங்க அக்காளாகிய பார்வதா தேவிக்கும் தேவிக்கும் வருஷத்துல ஒரு கல்யாணம் நடக்கும். கல்யாண வீட்டுல கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம். ஆமா, நீங்க கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம். சரி. டெய்லி வந்து ஆமா பார்வதிக்கு துணையாக இருக்கலாம் என்று சொன்னார். சொன்னார். பார்த்தார் 8 பேரும். 8 பேர்களும். ஏ பேத்திமார்களே, என்ன தாத்தா அக்கா 8 பேர்த்தையும் கேட்டு சொல்லு தாத்தா கூட வாரியான்ட்டு. ஏ சொரி முத்தம்மா, ஓ முத்தாரம்மா வாரையா தாத்தா கூட போவோம். இல்லத்துக்கு எப்படி சொல்லாத, சோறு கிடைச்சாலும் சொர்க்க முடி. போமா அப்ப பின்னாடி அவ அவ யாரையா பேரு? ஏ காளி வாரியாமா தாத்தா கூட போவோம். அவ சொன்னா கேப்பா. அடுத்து வா. ஏம்மா ஏ காளியம்மா வாரியா தாத்தா கூட போவோம். என்னத்துக்கு? ஏன் அப்படி நினைக்காத, அங்க பாயாசம் கிடைக்குமா? நல்ல பிள்ளை சொன்னா கேட்டுக்கிடுவா. ஏ பிரமாச்சி, ஏ நீ வாரையா தாத்தா கூட? ஆமா, அவன் யார் போனா பின்னாடி வந்துருவா.
அட்டகாளியர்கள் 8 பேரும் 8 பேர்களும் தாத்தா ஏ வண்டாரும் ஆமா எங்க அப்பா அம்மா வருவதற்கு முன்னாலே என்னை எடுத்து வருவீர்களேயானா நான் உங்களோடு வருகிறேன் என்று சொன்னார். 8 பேரையும் பறக்குகிற படகிலே தூக்கி வைத்தார்கள். நாகராஜன் நாகக்கண்ணி வருவதற்குள்ள ஆமா அவரோ நாகலோகம் தனை கடந்தோங்க நாராயணன் என்பரோமாங்க 8 பேரோங்க 8 பேரை எடுத்து வாராங்க பெருமான் கோபாலங்க வரும் ஆண்டவன் பகவானோங்க நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணி பெண்ணாளைக்கோங்க நாகமுடி ராஜனுங்கோங்க நாகக்கண்ணி பெண்ணாளைக்கோங்க 8 பேரை நினைப்பாளோ 8 பேரை நினைத்தோங்க நாசியது வேட்டிடுமாங்க நாசியது வேட்டிடுமாங்க நச்சு தும்மல் விழுந்திடுமாங்க அங்கு நச்சு தும்மல் விழுந்திடுமா ஐயா நாசியது வேட்டிடுமாங்க தும்மல் விழுந்திடுமாங்க பாச்சாரை வேரோங்க ஆகா ஆகா என்ன 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 நாமளுடைய குழந்தைகளுக்கு என்னமோ ஆச்சு என்னமோ ஆபத்தோ தெரியவில்லையே என்று இல்லையே என்று ஈஸ்வரியாகப்பட்ட அந்த நாகக்கண்ணியும் ஆமா நாகமுடி ராஜமன்னனானவரும் ஆமோ ஐயா இறை தேட போனவர் படம் எடுத்தோ நடுங்கும்படி ஆடி நல்ல படம் எடுத்தோ ஆடி நல்ல படம் எடுத்தோ அடுக்கும்படி அந்த அகிலமே நடுங்கும்படி படம் எடுத்தார் சீமையே நடுங்கும்படியாக எப்பா நடுங்கும்படியாக ஆடி படம் எடுத்தார் அகிலமெல்லாம் நடுங்கும்படியாக நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவள் வருகிறார்கள். வருகிற வேளையிலே உலகம் ஒரே இருள்மயமாச்சு. ஏப்பா ஒரே இருட்டடிச்சு போய் கிடக்கு. கண்ணனிடத்திலே வந்து கொத்து வருகிறார்கள். அம்மா மாயவன் என் பெருமாள் கோபால கண்ணனானவரோ அம்மையா அப்படியே என்ன செய்தாருங்க? என்ன செய்கிறார்? என்ன செய்தாரு? என்ன அந்த நாகதாளி வேர் இருக்கு பாத்தியா? நாகதாளி வேரை இரண்டாகவே வளைத்தார். வளைத்தார். என் பெருமாளாகிய கோபால கண்ணனானவர் நாகதாளி வேரை வளைத்த போது நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவளுக்கும் இரு பேர்களுக்கும் கோபமெல்லாம் தீந்து போச்சு. கோபங்கள் எல்லாம் தீந்து போன போது பார்த்தார்கள். என்ன செய்தார்கள்? ஐயா அச்சுதா மாயவா கோபால கண்ணா பாண்டுரங்கா பண்டரிநாதா பரசுராமா என் பெருமாளே கோபால கண்ணா நாராயணா நாங்களோ தவம் இருந்த அட்டகாளி 8 பேரையும் பெற்றெடுத்திருக்கிறோம். எடுத்திருக்கிறோம். நீங்க இப்படி பாதியில வந்து இந்த குழந்தைகளை பூரா முடுங்கி கொண்டு போறீர்களே போறீங்களே என்ன செய்ய? என்ன அம்மா ஏ அம்மா நாகக்கண்ணி என்ன ஏ நாகராஜா அம்மா குழந்தைகள் வளர்ந்து வருவரைக்கும் உங்களால் வளர்க்க முடியாது. அதனால அம்மா நான் கைலேங்கிரி பர்வதத்திலே உங்களை கொண்டு போய் நான் வளர்க்குகிறேன். அம்மையா மலட்டு பட்டமானது உங்களுக்கு நீங்கிவிட்டது. அம்மையா அதனால அம்மா கைலாச பர்வதத்துக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவளுக்கும் வாக்கு வரமளித்தார். வாக்கு வரம் அளித்த போது வாக்கு வரம் அளித்த போது வைகுண்டம் என் பெருமாளே காளி மாற தூக்கி கொண்டு காளி ஏற தூக்கி கொண்டு அதிவெள்ளி கைலாசம்
மாற தூக்கி கொண்டு அடியம்மா பார்வதிய தங்கையரை பார்வதியே கேட்ட பிள்ளைதானே அட்டகாலி 8 பேரும் தாயான மாரியாம்மா ஈஸ்வரி அவட குத்தியா அட்டகாசி சந்தன மாரியே மாறி அட்டகாலி 8 பேரும் வந்தேன் என்று சொல்லி கண்ணபிரம்பான அட்டமாக காளியரை அட்டகாளி 8 பேரை சக்தியிடம் கொய் கொடுத்தான் அந்த சக்தியிடம் அட்டகாளி 8 பேரும் தாயான மாரியாம்மா ஈஸ்வரியா முப்புடாதி சிவட குத்தியா அட்டகாளி 8 பேரும் கைலாசம் கொண்டு வந்த வேலை நல்ல வேலையாம்மா வேலை நல்ல வேலையம்மா மாரியம்மா காய வேலையாடி காய குவாலக்காரி சாலக்காரியே குறை நீக்கும் எங்க முத்து மாறியே உனக்கு தீச்சட்டியோ பூச்சட்டியோ மாரியம்மா தேவியவா எடுத்து வாரா பூச்சட்டியோ முட்டை போல உனக்கு முடியல ஓடியாத்தா முடியல உனக்கு முடியலவோ மாரியம்மா அட்டகாளி 8 பேரும் ஆயவன் என்பரும் கைலாசம் கொண்டு வந்தோ அம்மா அம்மா பார்வதிய அட்டகாளி 8 பேரும் அண்ணனும் எடுத்து வந்தோ சரியிடம் கொடுத்த போதோ பார்வதியின் கையில் வாங்கி அது சமயம் அது சொல்வாங்க பார்வதி அட்டகாளி 8 பேரையும் கையிலே வாங்கினா வாங்கி கொண்டா பரவாயில்லை வாங்கி கொண்ட போது ஆமா ஆதி சத்தியாகிய உமையவள் பார்வதா தேவியானவள் ஆமா ஒரு கண்ணாடியை எடுத்தா எதுக்கு எடுத்தா அவளுடைய முகத்தையும் பார்த்தா ஆமா பார்வதியா தேவியானவள் 8 பேர் முகத்தையும் பார்க்கா எப்பா கண்ணாடி நோக்காத காளியரை நோக்குறான் கண்ணாடியும் பார்க்கா காளிமார்களையும் பார்க்கா அம்மா பார்த்த உடனே என்ன செய்தா என்ன செய்கிறா ஏ சாமி ஓ பார்வதியில இருந்தும் 12 மடங்கு அழகோடு இருக்கிறோம் ஏப்பா அப்படி 8 பேரும் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கா இடிச்சு வைத்த மாவு எலும்பைத்தம்பள கலர் எப்படி இருக்குமோ அம்மா பேர் வட்ட அழகு பார்த்துக்கோ அம்மா பல 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 கோடி சூரியன் அழகை போல் இருக்கிறாள் கோமதியால் 8 பேரும் ஏப்பா சூரியனை போல அழகா அப்படி அழகோடு இருக்கக்கூடிய அந்த அட்டகாளி 8 பேரும் இவ்வளவு அழகா இருக்காளே அம்மா இவ வளர்ந்து வாலிபமானானா என்ன ஒரு அழகோடு இருப்பா ஏப்பா 16 வயசானா என்ன ஒரு அழகுல இருப்பா பகவானானவர் நாமலை மறந்து விடுவார் நாமலை மறந்து விடுவார் ஐயனே நாமலைத்தான் மறந்துடுவாங்க நாமலைத்தான்
எட்டு பேர சரியே ஈஸ்வரன மனமுடி ஈஸ்வரன மாறுவாரோங்க ஈஸ்வரன் தான் பகவானோங்க எட்டு பேர மனமுடி பாரு வாமதிய மறந்திடுவா ஐயா குவாலக்காரிய மனம் முடிப்பா ஐயா மறந்திடுவா கண்ணன் தங்க மறந்திடுவாரே காளியத்தான் பாரே காளிய பாரே என்னையவும் மறந்திடுவா என்னையவும் மறந்திடுவா எட்டு பேர மனமுடிப்பாரே இந்த எட்டு பேர மனமுடிப்பாரே அப்பந்தான் பார்த்தால் ஆதி சத்தியாகிய பார்வதா தேவி என்ன நினைக்கிறா இப்பமே இவ்வளவு ஒரு அழகோடு இருக்காள அம்மா இன்னும் வளர்ந்து வாலிபமானா என்ன ஒரு அழகுல இருப்பா ஆத்தாடி நம்ம தாலிக்கு பங்கு வந்துருமே நம்ம தாலிக்கு பங்கு போட வந்துருவாளோ ஆமோ அதாவது ஒரு பெண்களானவர் பார்த்தா என்ன ஏன ஓ 1 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கி நல்ல தங்க சங்கிலி எடுத்து வச்சிருப்பா பாத்துக்கோ பெண்ணா பிறந்தவா நல்ல ஒரு காசு மாலை வச்சிருப்பா வயலு கூட எதுவும் வந்ததுன்னு வை தாட்டி 4 நாளைக்கு ஊருக்கு போட்டு போயிட்டு வா ஆமா அப்படின்னு தூக்கி கொடுத்துருவா எப்பா பாண்டிய மகையில தூக்கி கொடுத்துருவா இந்த 1 ரூபாய்க்கு வாங்குதா பாரு ஒரு கருப்பு கயிறு ஆமா அந்த கருப்பு கயிறை மட்டும் கொடுக்கவே மாட்டா என்னத்துக்கு ஏன 1 ரூபாய்க்கு வாங்கி இருக்க கருப்பு கயிறுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின சங்கிலிக்கு இருக்க மாட்டேங்க பாத்துக்கோ அம்மா இப்ப உள்ள பெண்கள் என்பது அப்பமெல்லாம் அம்மா பெண்கள் பூரா களத்துல அம்மா தாலி என்பது பெண்களுக்கு வேலி ஆமா வேலி தாலி என்பது வேலி அம்மா இப்ப தாலி என்பது அம்மா பெண்களுக்கு எப்படி இருக்கு நகைப்புட்டின மாதிரி இருக்கு நகைப்புட்டின கணக்கா இருக்குன்னா முறுக்கல போடணுங்க அப்படியே களத்துதா ஆணியில கொண்டு போட்டுறதா தங்கம் அவளுக்கு வெயில் நேரத்துக்கு கசகசன்னு வருது அந்த கயிறு அம்மா களத்தை அறுக்காம பார்த்துக்கோ ஏன்னா தங்கம் தேஞ்சிருமானே அந்த காலத்துல ஒரு பெண்ணா பிறந்தவா என்னத்துக்கு தாலிய போட்டிருக்கா என்னத்துக்கு இவள் ஒருவனுக்கு கட்டுப்பட்டவள் ஓஹோ ஆமா என்ன ஓஹோ கட்டுப்பட்டவளான்னு கேட்க இவனுக்கு ஆமா ஒருவனுக்கு இவள் கட்டுப்பட்டவள் அமையா அப்படின்னு பெண்கள் தாலியை எங்க போட்டிருக்காங்க எங்க போட்டிருக்காங்க உள்ளாங்கலத்துக்குள்ள போட்டிருக்காங்க பாத்துக்கோ எப்ப கண்டம் பார்த்து போட்டிருக்காங்க அப்பந்தான் ஒரு ஆடவரானவர் நேர்ல எதுக்கே நடந்து வந்தாரே ஆனால் அந்த தாலிய பார்த்து கண்டுபிடிச்சிருவாரா ஆமா இவன் இன்னொருடைய மனைவி எப்ப அடுத்தாருடைய பொருள் அப்படின்னு அப்போ ஏன பகவானானவர் அம்சத்திலே பிறந்திருக்கக்கூடிய நாமல் எல்லாம் ஆமா கல்யாணம் ஆயிடுனா கால்ல ஒரு மெட்டி போட்டிருப்பாங்களாம் அந்த காலத்துல இப்போ ஒரு நல்ல ஒரு வளையம் என்னத்துக்கு மெட்டி போடுறாங்க பேய் பிடிச்சிட கூடாதுன்னா இருமலை போடுவாங்களா உனக்கு பேய் பிடிச்சிடுதுன்னு நினைக்கேன் என்னன்னு தெரியல அம்மா தெக்க போனதுல இருந்து அது பேய் பிடிச்சுதான் அழையுது அது விடவே செய்யாது ஒரு காலமும் விடாது அம்மா அதனால அம்மா ஏன கால்ல மெட்டி போட்டிருப்பாங்க பாத்துக்கோ சரி ஒரு பெண்ணா பிறந்தவா அந்த காலத்துல யாரும் ஆடவரை தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டாளா எப்பா குனிஞ்சதால நிமிராமல் வருவா அந்த உடனே ஆடவர் அங்க இருந்து வந்தாரையானால் தலை குனிந்து பார்க்கும் போது கால்ல மெட்டி போட்டிருந்தாருன்னா சரி இவர் ஒருத்திக்கு கட்டுப்பட்டவள் அம்மா பட்டவர் சரி அப்படின்னு அந்த பெண்ணானவள் அம்மா தெரிஞ்சு பட்டவரை விட்டுருவா ஆமா ஏயா இப்ப அதெல்லாம் எங்க போடுதாங்க பெண்கள் தாலி போடுறதே ஒரு கோயிலுக்கு கூட நல்ல நாள் திங்கனால வந்தாதான் போடுறாங்க தாலி தங்கச்சி அதுக்காண்டி எல்லா பெண்களையும் தப்பா சொல்லல உன்னை மாதிரி உள்ள பெண்களை சொல்லுது என்னை மாதிரி பெண்களா ஆமா அதனால
ஏன் உன் குளத்துல உள்ளவங்கள சொல்லுதம்பா. அங்க இருந்து ஒரு அம்மா வராங்க, அவங்க பாப்பாங்க. அதனால அம்மா அந்த ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் ஆமோ நெட்டுக்கு ஒப்பார வைக்கா பாத்துக்கோ. ஏப்பா இருந்து சீந்திட்டா. ஏ அப்பா, ஓ என் கீரைக்கு சக்கரத்து கிள்ளி முளைச்சாலோ அப்படிம்பா, வாழ்க்கைக்கு சக்கரத்தி வந்து முளைச்சாலோ ஆமா என்ற அட்டகாளி 8 பேரை இவள் இனிமேல் இங்க இருந்தாலேயானா ஆமையோ நாமல் வாழ்க்கைக்கு பங்கு வந்துவிடும். ஏப்பா நம்ம தாலிக்கு பங்கு போட வந்துருவோம். என்ன மாய கண்ணனை அழைத்தார். எப்படி அழைக்கா தெரியுமா? அழைக்கிறான். ஏ அண்ணா அண்ணா கோவாளா அலைகடல் பயனஞ்சேயோங்கே அச்சுதனே மாளேங்கே பார்வதியா வார்த்தைகளோங்கே 8 பேர்களை தாங்கே 8 பேர்களை தாங்கே எங்கேயாவது விட்டு விடும் எங்கேயாவது விட்டு விடும் என்று பார்வதியும் சொன்ன போது தங்கச்சி உனக்கு என்ன லூசு எதுவும் பிடிச்சுக்கிடுதா? என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏ அம்மா பார்வதி, நீ நினைச்ச நேரம் வாங்கிறது எடுத்துட்டு வாங்கிறதுக்கும் நினைச்ச நேரம் கொண்டு போய் விடு என்கிறதுக்கும் இது என்னதம்மா? இந்த இவர்களை நாகத்திட்ட இருந்து எவ்வளவு பாதுகாப்பா எடுத்துட்டு வந்தோம்ங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அண்ணா கோபால கண்ணா 8 பேரை எங்கேயாவது கொண்டு போய் விட்டு விடு. எங்கேயாவது கொண்டா எங்க கொண்டு விட? பகவான் போகாத இடம் எந்த இடம்னே? பகவான் ஒயின் சார்புக்கு எந்த இடம்னு கேட்க போவாருன்னு ஏன்டா கேட்க? ஏ புதுமனை பூவிழாவுக்கு போவாரா? அங்க போனாதாமனே முதல்ல கடையே ஓபன் பண்ணுவாங்க. எப்ப பூப்புனித நீராட்டு விழாவுக்கு போவாரா? பூப்புனித நீராட்டு விழா அங்க போனாதான் பெண்களுக்கு ஐயர்களுடைய வடிவத்துல நின்னு அம்மா தண்ணி ஊத்தி சடங்கு சாத்திரத்தை கழிப்பாங்க. அப்ப குழந்தை பிறந்த வீட்டுக்கு போவாரா? அங்க போனாதான் குழந்தைய குவா குவா என்று கேட்கும். அப்ப திருச்சி வீட்டுக்கு போவாரானே? அங்க போனாதான் அங்க வச்சு எரிக்கதே அக்னியா நின்னு சோலையா எரிதாரு பத்தியா? அம்மா அதான் ஆண்டவன் பகவான் தானே. எப்ப சுதி கடைக்கு போக மாட்டாரா? சுதி கடைக்கு அங்கேயும் போவார். அங்கேயும் போவாரோ? ஆமா. அப்ப எங்க போக மாட்டாரு? ஈசன் போகாத இடம் எந்த இடம்னு? உடத்துக்கார வீட்டுக்கு போக மாட்டாரு. ஏன் குளிக்க மாட்டாங்களா? அவன் டெய்லி குளிச்சிருவான். அப்படியா? ஏயா ஓ பகவான் எங்கேயா போக மாட்டாரு? பெருமா வீட்டுக்கு. ஏ பகவான் எங்க போக மாட்டாரு? ஆண்டவன் போகாத இடமாகது சந்தனமாஞ்சோலைக்கு சதுரகிரி மலைக்கு சங்கரன் பகவான் போக மாட்டார். அங்கதான் ஒரு மூவ ஆசைய வெறுத்த முனிவர். மூவ ஆசை வெறுத்த முனிவர்னா யாரு? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. மூவ ஆசையும் வெறுத்த ஒரு முனிவர். அவர் ஒரு நித்திய பிரம்மச்சாரி. அவர்தான் சந்தன மகா முனிவர். அப்பேற்பட்ட சந்தனமாஞ்சோலைக்கு சங்கரன் பகவான் போக மாட்டார். அந்த சந்தனமாஞ்சோலைக்கு சந்தனமாஞ்சோலைக்கு சங்கரனும் போக மாட்டாரே. சந்தனமாஞ்சோலையில சத்தியரை விட்டு விடும், சத்தியரை விட்டு விடும். ஜோலையில
சதுரகிரி மலையாதியிலே சந்தன காவலில ஆண்டவன் போகா வனத்திலே விட்டு வீடும் விட்டு வெறும் சொன்னவோ அதோ ஈஸ்வரியா சொன்னவோ அதோ ஈஸ்வரியா சொன்னவோ என்பருமா அது சொல்வாங்க அட்டகாளி 8 பேர அட்டகாளி 8 பேர பறக்குகிற படகதியில 8 பேரை தூக்கி வைத்தோங்க ருமன் கோபாலன் கைலை மலை தனை கடந்தோ கைலாச மலை கடந்தோ எங்க வருவாரானா எங்க வருவாரானா என்பருமா கைலை மலையே தனை கடந்தோ பெருமாளாகப்பட்ட கோபால கண்ணன் ஆமையா சதுரகிரி மலை கடந்து அழகு சந்தனமாங்காவுக்கு வருகிறார் மாயவன் என்பருமாள் கோபால கண்ணன் குழந்தைகளை எடுத்து வந்த வேளையில ஆமா என் மாயவனாகிய கோபால கண்ணபிரானானவரோ ஆமோ அஷ்டமகா காளி 8 பேரையும் எடுத்து வந்தார் ஆமையா அப்படி எடுத்து வந்ததோர் வேளையில ஆமா அந்த சந்தன மகா முனிவரானவர் ஆமோ என்ன செய்கிறார் என்ன செய்கிறா பச்சை மாலை கண்டவுடனே ஐயா பச்சை மாலை கோபாலா வருக வருக என்று பச்சை மாலை வரவழைத்தார்